broken heart. You pick me up, now I'm set apart. From the ash I am born again, forever safe in the Savior's hands. You are more than my words could say. I follow you for all my days. Fix my eyes, follow in your ways. Forever free in unending grace. 'Cause you are my freedom. We lift you higher, lift you higher. Your love, your love, your love never ending. Oh, oh, oh. You are alive in us. Nothing can take your place. You are all we need. Your love has set us free. Oh, oh, oh. In the midst of the darkest night, let your love be the shining light, breaking chains that were holding me. You sent your son down and set me free. യേശുരാജനേ ദിവ്യ கிருபையே கட்டுப்போன இந்த வாழ்வை செழிக்க வைத்ததே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. ஒரு புதிய சந்ததி ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். கடந்த 3 மாதங்கள் இந்த லாக்டவுன் பீரியட்ல பூட்டப்பட்ட வீட்டுல அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு சிலர் மன அழுத்தத்துல தேவன் அறியாத சனங்கள், கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள், சில கருத்து வேறுபாடுகள், மறிக்கும் அளவு கூட சிலர்கள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. சற்று முன் சில சாட்சிகளை நாம் கேட்டோம் ஆண்டவருக்கு மகிமையாக. இப்படிப்பட்ட சூழ்நிலை மறுபடியும் ஒரு கால் எழுப்பினால் எப்படிப்பட்ட சந்ததி எழும்ப வேண்டும் என்பதை குறித்து தான் உங்க மத்தியில நான் பேச வாஞ்சிக்கிறேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை, சவால்களை சந்திப்பதற்கு, சவால்களை சாதனையாய் மாற்றக்கூடிய ஒரு புதிய சந்ததியாக நாம் எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு சுற்றிலும் இன்னொரு சந்ததி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உங்க பிள்ளைகள். இருக்கிற பெற்றோருக்கு நான் சொல்கிறேன், ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமோடு முடிந்து விடவில்லை. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஈசாக்குக்கு பிறகு அவனுடைய வித்திலிருந்து பிறந்த 2 பிள்ளைகள், அது ஒப்பு கொடுக்கப்பட்ட யாக்கோப்பு என்கிறதான அவனுடைய வாழ்க்கையில 12 பிள்ளைகள், 12 கோத்திரமாக, 12 கோத்திரம் ஒரு இஸ்ரவேல் தேசமாக இன்று கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய சரித்திரபூர்வமான, ஆக்கப்பூர்வமான கர்த்தருடைய காரியம் நடக்குது என்று சொன்னால், அன்றைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட, அர்ப்பணிக்கப்பட்ட, தேவனுக்காக எந்த சூழ்நிலை நிற்கக்கூடிய ஒரு சந்ததி இருந்ததுனாலதான் அவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. பவுல் கொரிந்தியருக்கு போது சொல்ற 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக, every promises, எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அது அப்படியே ஆகக்கூடியதா இருக்கிறது, அது அப்படியே நிறைவேற்றக்கூடியதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவருக்கு மகிமை உண்டாகும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற காலத்துல தான் நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கோவிட்-19 லாக்டவுன் பீரியட்ல நமக்கு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் எதிர்கொள்ற பிரச்சனைகளை, எதிர்கொள்ற போராட்டங்களை எப்படி மேற்கொள்வது, பண ரீதியா இருக்கட்டும், மன ரீதியா இருக்கட்டும், பிள்ளைகள் காரியமா இருக்கட்டும், வேலை ரீதியா இருக்கட்டும், ஆனாலும் தேவைகளை சந்திக்கிறவர் இருக்கிறவராய் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். வேத வைத்திருக்கிற என்னோடு கூட தானியேல்
அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சாத்ராக், மேஷாக், அபினேகோ என்கிற தானியேல் என்கிற 4 வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சத்தியங்களை உண்மைகளை தான் இந்த காலத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அன்றைக்கு இருந்த அந்த வாலிபர்கள், அன்றைக்கு இருந்த அந்த சந்ததி தேவனுக்காக எப்படி வைராக்கிய வாஞ்சையுள்ளவர்களாக இருந்தார் என்பதற்கு இவர்கள் நமக்கு ஒரு அடையாளம். ஆகவேதான் எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய 17 பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து கர்த்தருக்காக விசுவாசத்தை காத்துக்கொண்டு விசுவாச பட்டியலில் இடம்பெற்றவருடைய பெயர்கள் பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? கொஞ்சம் நமக்கு காண்பித்து கொடுத்துட்டு தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் நிருபம் அதை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. முதலாவது 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம், Hebrew chapter 11 எடுத்துக்கொண்டீங்களா? 11ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதிகளை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களை குறித்து எழுதப்பட்ட சாட்சிகளை நாம் வாசிக்கிறோம். அது முழுவதுமா நீங்க வாசித்துனா அந்த ஒரு அதிகாரத்துல ஏறக்குறைய 17 நபர்களுடைய பேர் பழைய ஏற்பாட்டுடைய பேர் பட்டியல் இருக்கும். அது போக இன்னும் பேர் சொல்லாத அநேகர் வாழ்ந்த வாழ்க்கையின் சரித்திரங்களை அவர்கள் எப்படி அந்த விசுவாச வாழ்க்கையை கடந்தவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிற பாருங்கள் 33ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கற்களை தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாபம் கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். நான் நம்புறேன் இந்த COVID-19 இந்த லாக்டவுன் பீரியட்ன்றது ஜுஜிபி இவங்க கடந்து போனது மாரி யாரும் கடந்து போகல. அதுக்குள்ள வெட்டுக்கிளி அடி வந்துருச்சு, கடைசி காலம் வந்துருச்சு, கர்த்தர் சபையை கூட்டிட்டாரு. நல்ல செய்தியை துர்ச்செய்தியா பார்ப்பாதீங்க தயவு செய்து. இயேசு வருகிறார், ரகசிய வருகை, இது எல்லாமே நல்ல செய்தி. உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக நற்செய்தியை சொல்கிறேன். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். That's a good news. Good news வந்து பயப்பட கூடாது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் good news தானே? ஆமாவா இல்லையா? ஆனா இந்த COVID-19 இந்த வைரஸ் என்பது இது இன்னைக்கு நடந்த காரியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல இன்னைக்கு பல செய்தி வந்த வண்ணமா இருக்குது. ஆனா இந்த பேர் பட்டியல வாசிக்கும் பொழுது இவங்க வாசிச்சு பாருங்க. அக்கினி உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இதெல்லாம் நடந்திருக்குது பாருங்க. பிள்ளைகள்லாம் இறந்து போய் மறுபடியுமா ஒரு உயிர்த்தெழுதல் காரியம் நடந்திருக்குது. விடுதலை பெற சம்மதியாக பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளின் அடிகளின் கட்டுகளின் காவலை அனுபவித்தார்கள். அடுத்தது கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோளையும் வெள்ளாட்டு தோள்களையும் பொருத்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தை அனுபவித்தார்கள். இங்க வாசிக்கிற எந்த வசனத்துக்குள்ளும் நம்ம போவே இல்லை. யாராச்சும் COVID-19ல ட்ரெஸ் இல்லாம ஆட்டுத்தோடையும் மாட்டுத்தோடை போட்டு இந்த மாதிரி கிடையவே கிடையாது. COVID-19 தான் சில வீடுகள்ல விதவிதமா யூடியூப்ல போயிட்டு பார்த்து சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி உபத்திரவம் நான் ஒண்ணு சந்திக்கவே இல்லை. ஆனா இப்படி ஒரு ஜெனரேஷன், இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம், இப்படிப்பட்ட ஒரு தாக்கம், இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்குள்ள ஒரு ஜெனரேஷன் போனதாக ஆவியானவர் சொல்லுகிறார்.
வீடு இல்லாம புகை காடு மேடு இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கை குழந்தை வச்சுட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு குகைகளிலும் காடு மேடுல இருந்தா என்ன மாதிரியான நிலைமையில இருந்திருக்கும். ஆனா கோவிட்-19 நீங்க ஏர்கான் போட்டு நல்ல மெத்தல தான் படுத்துட்டு எனக்கு நல்லா தெரியும். அப்பனா எவ்வளவு ஆணுடைய கிருபை நம்ம மேல இருக்குது பாருங்க. அடுத்தது பாருங்க, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணமாகாதபடிக்கு விசேஷ நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தலான சாட்சிகள். ஆமென். இந்த பழைய ஏற்பாட்டில இயேசுவின் நிமித்தமாக தேவனுக்காக எல்லா உபத்திரத்தையும் எல்லா பாடுகளையும், நம்முடைய உபத்திரம் என்ன தெரியுமா? நிறைய பிள்ளைகளை பேசுறது கல்யாணம் பண்ணி கொடுத்த கோல் பண்றது எல்லா பிள்ளைங்க இருக்காங்க. என் பிள்ளைங்க வந்து பார்க்க மாட்டாங்க, என் பிள்ளைங்க விசாரிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். இந்த உபத்திரத்துல யாராச்சும் ஒரு ஆள் நாங்களும் போகல. இனிமே இந்த கண்ணை கசக்கிட்டு வந்து இந்த கண்ணீரோடு கூட நான் உபத்திரத்துல போன நீங்க சொல்லக்கூடாது. இவங்க அதுக்கும் மேல கடந்து போயிருக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு ஆவியானவர் சொல்றார், இவங்க தான் மேகம் போன்ற இத்தனையான சாட்சிகளை சூழ்ந்திருக்க. நீங்க என்ன செய்யுங்க, பாரமான யாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு எனக்கு முன்னதாக தானியேல், எனக்கு முன்னதாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, எனக்கு முன்னதாக அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு முன்னதாக பேதுரு, எனக்கு முன்னதாக யாக்கோபு. இதுல இன்னும் 5% 1% கூட நான் போறேன்னு நினைக்கிறேன். நமக்கு வர்ற உபத்திரவம் இனிப்புனால வந்திருக்கும். டயாலிசிஸ் பண்ணிருப்போம். அது வந்து ஆர்டர் பண்ணுறது இல்லை. உன் தொண்டையில கத்தி வைக்கல, அளவா சாப்பிடல. நமக்கு வர்ற எல்லாமே அது தேவனிடத்துக்கு வந்தது இல்லை. ஆனா இவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது, ஒரு சவால் இருந்தது. மரணம் அவங்களை துரத்தி கொண்டிருந்தது. வீடு இல்லாமல், வசதி இல்லாமல், பணம் இல்லாமல், காடு மேல அலைஞ்சி திரிஞ்சு கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக் கொண்டவர். 3 மாத சாப்பாடு வச்சோன்னு நம்ம விசுவாசம் தளர்ந்துடக்கூடாது. இதுவும் நல்லாதான் இருக்குல்ல, காலேஜ் சேர்ச்சுக்கு போக இல்லை, காலேஜ் தெளிக்க தேவையில்லை. அதான் ஆவியானவர் சொல்றாரு, வாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை ஓக்கிறோம் முடிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நிமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். ஆமென். லைஃப் இஸ் a race. ஓட்டப்பந்தயம் போல வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். அந்த ஓட்டத்துல ஓடி ஜெயிக்கணும்னா நம்ம மேல இருக்கிற பாரங்கள், அழுத்தங்கள், இதுக்கு முன்னே சில ஓடி இருக்கிறாங்க, இதுக்கு முன்னே விசுவாசத்தை காத்துக்கொண்டு எல்லா பிரச்சனை சந்தித்து ஓடி இருக்கிறார்கள். ஆகவே தான் தானியேல் புஸ்தகத்துல அனாதியாக அடிமைகளை போல கொண்டு வரப்பட்ட இந்த வாலிபர்கள், வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், ஏறக்குறைய 14 17 வயசுக்குள்ளதான் இவர்கள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரும் பொழுது அந்த நாட்களில ஒரு சில வல்லரசுகள், இன்னைக்கு USA அமெரிக்கா எப்படி வல்லரசா இருக்குதோ, வேதாளத்துல சில வல்லரசுகள் நாடுகள் இருந்திருக்கு. 1வது வல்லரசு எகிப்து. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் சந்ததியாக எபிரேயர் என்று அழைக்கப்பட்ட யூதர்கள் 430 வருஷம் எகிப்துல அடிமைத்தனத்தின் முகத்துல கட்டப்பட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு அசிரியா, சீரியா 7-2 கிறிஸ்துக்கு முன் 7-2 அசிரியா வந்துட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளை போல அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அசிரியாவுக்கு பிறகு பாபிலோன் எழுந்துச்சு. பாபிலோனுக்கு பிறகு மேதியா பெர்சியா 70 வருஷம் அவங்க மறுபடியும் பாபிலோன்ல சிறையில் இருந்தாங்க. மேதியா பெர்சியா கிரேக் ஆட்சி வந்தது. கிரேக் ஆட்சி பிறகு ரோமன் ஆட்சி. ரோமன் ஆட்சி காலம் தான் மெசியாவாகிய பச்சைக்காக இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். தீர்க்கதரிசனத்தின்படி இந்த யூதர்கள் என்று அழைக்கப்பட்ட, இந்த எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்ட யூத ஜனங்களாகிய ஆபிரகாம் சந்ததியாகிய இவர்கள்
இப்படி பல வல்லத்தில் கீழே அடிமைகள் போல நடத்தப்பட்டார்கள். அந்த நாட்கள்ல தான் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக் என்கிறதான யூத வாலிபர்கள் பாபிலோன் கொண்டு வரப்பட்டார்கள். அங்க வந்த பொழுது சில சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது திடீரென்று நேபுகாத்நேச்சர் பாபிலோன் ராஜா என்ன செய்யறாருன்னா, ஒரு பொற்சிலையை நிறுத்தி அதை பணிந்து கொள்ள வேண்டும், அதைதான் நீங்க வணங்க வேண்டும் என்ற விசுவாசத்துக்கு எதிர்ப்பாக, தம்முடைய நம்பிக்கைக்கு எதிர்ப்பாக, தங்கள் கொண்டிருக்கிற ஆற்றலிடத்திற்கு அன்புக்கு முறைப்பாடான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார். அந்த நிலைமைக்கு ஒன்றும் நம்ம போகல. ஆனா அன்றைக்கு இருந்த அந்த சந்ததி என்ன செய்யறாங்க பாருங்க, வாசிக்கிற கவனிங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 13-12. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்னும் யூதர்களான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். சில வந்து சொல்லுங்க, ராஜாவே உம்மை மதிக்காமல் உடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் இந்த யூத வாலிபர்கள் உமக்கு எதிர்ப்பான காரியம் செய்கிறார்கள். வசனம் 15 பாருங்க. 14 நேபுகாத்நேச்சார் அவரை நோக்கி, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? இப்போது எக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களால் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்னிஜுவால் நடுவே போடப்படுவீர்கள், உங்களை என் கையில் தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று ஒரு சவால். சாதிக்குன்னு முடிவு பண்ணிட்டா சாவ கூட சாகடிச்சிடலாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதிரியான சவால்கள் விசுவாசத்துக்கு ஏதுவான காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு நேரல. ஆனா இதை ஏன் பரிசுத்த ஆவியானவர் இதை பதிவு செய்திருக்கிறார்களா? வரப்போற நாட்களில் இப்படி ஒரு சந்ததி வாழ்ந்திருக்கிறாங்க, இப்படிப்பட்ட வாலிபர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு வெறித்தனமாக வைராக்கிய கொண்ட எல்லா சூழ்நிலையிலும் பாஸ்டர் உங்க ஹீரோ கிடையாது, பாஸ்டர் உங்களை நடத்துறார் அவர்தான், பாஸ்டர் அம்மா உங்களோட ஹீரோயின் கிடையாது. இந்த பாஸ்டரை நம்பின பாஸ்டர் அம்மா சரியில்லை, அவங்க சரியில்லாததுக்கு தேவன் மேல நம்ம விசுவாசம் எப்படிங்க பாதிக்கப்பட முடியும்? நீங்க அவரை விசுவாசிக்கலையே, வேணா விசுவாசத்துக்குள்ள நடத்துகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துகிற சில இடறி போகலாம், ஆனா நீங்க ஆராதிக்கிற தேவன் இடறி போக மாட்டார். ஆமென். சில பரீட்சைகளை நீங்க சந்திக்கும் பொழுது, உங்க விசுவாசத்துக்கான சில பரிசோதனைகள் உங்களுக்கு வரும் பொழுது, அந்த நேரத்தில் தான் தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், இந்த 3 மாதங்கள் உங்களுடைய தனி வாழ்க்கை, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் எப்படி என்பது உங்களுக்கும் உங்க மனசாட்சிக்கும் உங்க ஆவியோட பரிசுத்தம் சாட்சி கொடுக்க முடியும். அதை நான் விசாரிக்க விரும்பல, அது ஒரு தனிப்பட்ட காரியம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேலிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ற காரியத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 14ஆம் வசனம். என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரம் தர எங்களுக்கு அவசியம் இல்லை, எங்க தேவன் தப்புவிப்பாரா தப்புவிக்க மாட்டாரா? உங்களை தப்புவிக்கிற தேவன் யாரும் கேட்டீங்க, அதை பற்றி உனக்கு விளக்கம் கொடுப்பதற்கே எனக்கு அவசியம் இல்லை. என்ன ஒரு தில்லு, என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு வெறித்தனம், என்ன ஒரு விசுவாசம் பாருங்க ஆண்டவர் மேல. இதுக்கு நாங்க பதில் சொல்ல அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ஆமென். நீங்க ஆராதிக்கிற உங்க தேவனை பத்தியான அறிவு என்னது? What are the experience? என்ன அனுபவங்கள்? ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமானம்
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நாளைக்கு வருகிற வருஷங்களை சந்திக்க வேண்டுமானால் சிலத்துல காதல கூட தூக்கி போட்டு போயிடும். எத்தனை பேர் இந்த கல்யாணத்துக்காக காதலுக்காக தேவனை விட்டுட்டு அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இந்த கன்வெர்ட் பண்றதுல மதமானதுங்க. இது மனசம்பந்தமானது. மதத்துல யாரும் மாற்றி சொல்றது. ஆண்டவர் மதவாதியும் கிடையாது, அவர் மதத்தை உண்டாக்கவும் கிடையாது. அவருக்கு பேரு மீட்பர், ரட்சகர். எல்லா விஷயத்தையும் ரட்சிக்கிறதுக்காக வந்தவர். இது மனசம்பந்தமானது. மனசாக இல்லாதனால்தான் சில நேரத்தில் நம்ம மனம் மாறி வேற எங்கேயோ போய் செலுத்துறோம். இவங்க உசுரையும் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க, சாகரத்துக்கு ரெடியா இருந்தாங்க. நம்ம வாசித்தோம், செத்தவர்களை உயிரோடு போய் எழுப்பினார்கள். அவங்களுக்கு தெரியும் மரணத்தை சந்தித்தாலும் மரணங்களை ஜெயிக்காது, மரணத்தை ஜெயித்தவர்கள் தான் வாழப்பட்ட ஒரு கான்ஃபிடன்ட், ஒரு நிச்சயம் இருக்கு. 17வது வசனத்தை பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதுதான் தேவனை குறித்த ஒரு பயங்கரமான ஃபேத். நெருப்புல போட்டாலும் எங்கள் தேவன் தப்புவிப்பார். அடுத்த வசனத்தை பாருங்க. விடுவிக்காமல் 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 கொடுத்தாதான் தேவன் இல்ல, காப்பாற்றதான் தேவன் இல்ல. இயேசு மேல இவ்வளவு விசுவாசமா இருந்தேன், இவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன். விடுவிக்காமல் போனாலும் எங்க சிந்தையை விட்டு, எங்க விசுவாசத்தை விட்டு, எங்க நம்பிக்கை விட்டு நாங்க மாற மாட்டோம். செம்ம வாழ்க்கை. இதுல நம்ம ஒன்றும் கால் எடுத்து வச்சுமான்னு நமக்கு தெரியும். என்ன சொல்ற? விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாக உங்களுக்கு தெரிய கடவுது என்றார். கொடுத்தாதான் தேவன் அல்ல, ஆசீர்வதித்தாதான் தேவன் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஒரு வேளை எங்கள் ஆண்டவர் எங்கள் விஷயத்தில் கைவிட்டாலும், ஆசீர்வதிக்காமல் போனாலும், காப்பாற்றாமல் போனாலும் கூட நாங்கள் உம்முடைய விக்கிரத்தை வணங்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, ஒரு அவருடைய 4 ஆகஸ்ட் இவங்க அதுக்கு பிறகு வந்தவங்க எத்தனை தலைமுறைன்னு தெரியல. யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்துல மோசேயின் இடத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் பொழுது அந்த 10 கடல்ல ஒரு கடல் என்னது? எனக்கு ஒப்பாக எந்த ஒரு விக்கிரத்தையும் உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். என் சத்தத்தை தான் நீங்க கேட்பீங்க. உங்களால என்ன உருவம் அமைக்க முடியாது, நான் எப்படி கற்பனை பண்ண முடியாது. சிலை கூட என்ன வச்சிடாதீங்க, உங்க கூட வச்சு ஆளாதீங்க. ஆமென். அதான் புதிய ஏற்பாடு. நீங்களே தேவனுடைய ஆலயம். உருவ வழிபாடு, மிருகங்களுக்கு ஒப்பாக, பிராணிகளுக்கு ஒப்பாக என்னுடைய மகிமையை மாற்றிடாது என்ற அந்த சத்திய உடன்படிக்கை எத்தனை தலைமுறைக்கு பிறகு பாருங்க. கடவுள் இருந்தா நாங்க யாருக்கு வந்து மாட்டிட்டு இருக்கிறோம். அவருக்கு கண் இருக்கா, காது இருக்குதா, என் ஜபத்தை கேட்க மாட்டார் அப்படியே சொல்லிட்டாங்க. தாய் தலைமுறை விட்டு அடிமைகளை போல ஒரு தேசத்துல வரும்போது ஒரு சேலஞ்ச், ஒரு சவால். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சவால் இல்லைன்னா நம்ம சாதிக்க முடியாது. வாழ்க்கையில ஒரு கிக் இருக்காது. அறுசுவை உணவு உண்பது போல வாழ்க்கையில சில சவால்கள் இருந்தாதான் லைஃப்ல நம்ம சாதிக்க வேண்டியதை நம்ம சாதிப்போம். என்ன மாதிரி அறிக்கை பண்றாங்க பாருங்க. ஒருவேளை வரப்போற சந்ததி, இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஜட்ஜஸ் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 110 வயசுல தளபதியாகிய தலைவனாகிய ஜோசுவா மரித்து போறார். 120 வருஷத்துல மோசே மரித்த பிறகு அந்த லீடர்ஷிப் யார்கிட்ட வருது? ஜோசுவா கிட்ட வருது. ஜோசுவா மரித்த பின்பு எகிப்துல ஆண்டவர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் காணாத ஒரு சந்ததி எழுப்புனாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அஸ்தரோத்தின் பாகாலை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இது பிள்ளைகளோட தப்பா, பெற்றோருடைய தப்பான்னு தெரியல. எகிப்துல தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களும் நடைபெற்ற காலம் அறியாத ஒரு புதிய சந்ததி இடையில இந்த கேப்ல என்ன நடந்ததுன்னு தெரியல.
வாலிப தம்பி தங்கச்சி வேலை செய்யற இடத்துல இப்படி இந்த 3 மாசம்ன்றது ஒரு அற்பமான ஒரு காரியம். நான் கொஞ்சம் கூட பரிசுத்தாவியை சாட்சி வச்சு சொல்றேன், இந்த வைரஸ் குறித்தோ இந்த கோவிட்-19 ஒண்ணுமே நான் பயப்படல. பயப்படுறவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, விசுவாசிக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் இது கடைசி காலமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் அவர் வருவார். அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் நான் பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்கிற நிச்சயமே எனக்கு இருக்குது. நான் கருவப்பட்டுட்டேன், நான் நீதிமானாக்கப்பட்டேன், நான் பரிசுத்தமாகிட்டேன், எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பா எனக்கு என்ன செஞ்சிருக்காரு எனக்கு நல்லா தெரியும். என் ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிருக்காரு எனக்கு நல்லா தெரியும். அதனால அவர் என்னைக்கு வந்தாலும் சரி, I'm ready to go. அது குறித்து நீங்க எப்பயுமே பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மற்ற காலத்தை நம்புவதற்கு நீங்க கஷ்டப்படுவீங்க. நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சு கொடுங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்க என்ன செய்ய முக்கியம், அவர் என்ன செய்திருக்கிறார் காலத்தை நம்பிக்கையா இருக்கு. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஃபெய்த் தான் அவங்கள அந்த இடத்துல சாட்சியா நிலைநிறுத்துறது. அது மாத்திரம் இல்ல, அந்த 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அந்த அக்கினி ஜுவாலையில இது சந்திப்பதற்கு, தூக்கி போடுவதற்கு தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது 25ஆம் வசனத்தை பாருங்க. தூக்கி போட்ட பொழுது இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினி நடுவே உலாவுவதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமில்லை. நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். 27ஆம் வசனத்தை பாருங்க. 26, 27. அப்போது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலில் வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய, இப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? முதல்ல சொன்னாரு, அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்றார் 15ஆம் வசனத்துல. இப்ப என்ன சொல்றாரு? உன்னதமான தேவனுடைய தாசனாகிய, வாசிங்க வாசிங்க வாசிங்க, எங்க 26ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி ஜுவாலையின் சூளையின் வாசலுக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், அபினேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், அபினேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரம் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரம் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமை கருதாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவருக்கு வீசாமல் இருந்ததை கண்டார்கள். இந்த இடத்துல நீங்க கையை தச்சிருக்கணும். சூப்பர் நேச்சுரல் பொருட்கள் இதெல்லாம் வாசிச்சுட்டு போகாதீங்க. இதில் வாழ ஆரம்பிங்க, இதில் வாழ ஆரம்பிங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேலான விவரிக்க முடியாத ஒரு தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நெருக்கத்துல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இன்னும் சந்திக்கும் இப்படிப்பட்ட மரணத்தையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டு அந்த சவாலை சந்திக்கிற ஒரு சந்ததியாக நீங்க எழுதணும். அதுதான் இந்த காலவெளியில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உண்மை. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் மரணத்துக்கே மரணம் கொடுத்து மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் தான் ஆராய்ச்சிட்டு இருக்கோம். அவர் இருக்கிற இடத்துல மரணத்துக்கு வேலை இருக்க முடியாது. இப்படி வசனத்துக்குள்ள வாழ ஆரம்பிங்க, வசனத்தையே வாழுங்க. ஆமென். வாசிக்கிறது வேற, விசுவாசிக்கிறது வேற. வாசித்தாதான் விசுவாசிக்க முடியும், விசுவாசித்தாதான் வாழ முடியும். எங்க சார் வாசிக்க டைம் இல்லை. இன்னைக்கு மூடுற பைபிள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறது. உங்க மனசாட்சிக்கு தெரியும். இன்னொரு நபரை குறித்து வாசிட்டு நாம் தியானிச்சு நம் திருவிழா பங்கெடுக்கலாம். அது யாரு தெரியுங்களா? தானியோடைய வாழ்க்கையை நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுங்களா? அவன் வேலை செய்யற இடத்துல அவருடைய அந்த ஆவிக்குரிய ஜீவியம், அந்த ஜெப வாழ்க்கை, தேவனுடைய அனுபவங்களை அந்நியர்கள் பார்த்து சாட்சி சொல்ற அளவுக்கு தேவனுடைய உறவு இருந்தது.
இங்க வாசித்து பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்திலே 120 தேசாதிபதிகளையும், ஒரு 120 பேர் ஒரு கவர்மெண்ட் ஸ்தாபிக்கிறாங்க. பாபிலோன் தேசத்துல ஒரு புதிய அரசியல் மாற்றம் வருகிறது. அது 120 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதி கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக அவர்களுக்கு அந்த 120 பேருக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமாகிறது. நெபுகாத்நேச்சர் ஆட்சிக்கு பிறகு, பாபிலோன் ஆட்சிக்கு பிறகு மேதியா பெர்சியா ஆட்சி வருது. அவங்க வந்த பிறகு இந்த தரியுங்கிற ராஜாவின் காலத்துல தானியேலுக்கு ஒரு சவால் வருது. அது தானியேல் ஒருவனாக இருந்தான். பொருளாதார அமைச்சர், அரசாங்கத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தானியேல், இந்த 3 பேர்ல தானியேல் ஒருவனாக இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான். இது இன்னொரு என்ன விசேஷம்னா, தானியேல் வந்துட்டு அங்க இருக்கிற அந்த சொந்த ஊர்ல இருக்கிற அந்த அரசாங்கத்துல வேலை செய்யற பார்க்கிறோம். இந்த தானியேல் அவருக்கு மேல இருக்குதான் பிரச்சனை. நீங்க எப்பொழுதுமே அவர் உன்னதத்துல இருக்கிறது போல, அவர் மேல இருக்கிறது போல, அவருடைய பிள்ளைங்க அவர் மேல இருக்கு. கையை தட்டுறத மறந்துட்டீங்க. உங்களை அவரை பக்கத்துக்குள்ள வச்சுக்கிறது தான் அவருடைய விருப்பம். அதனால எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த உங்களை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்து எங்க வச்சிருக்கிறாரு? உன்னதங்களில கிறிஸ்துவோடு கூட அங்க அமர பண்ணியிருக்கிறார். இதான் ஸ்டேட்டஸ். ஓகே, கழுகு எந்த சிட்டுக்குருவியும் நாடு பார்த்திருக்கீங்களா? சிங்கம் எந்த நாயை திருமணம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? சிங்கம் ஏதாவது நாயை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துதா? இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீ சிங்கம்னு தெரிஞ்சிச்சுன்னா நாய்கிட்ட ஒருபோது உனக்கு நாயோட வேலை இல்லை. நீ கழுகுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சிட்டுக்குருவியோட நீ பறக்க மாட்ட. உன்னோட பறக்கிற விதமே வேற. ஏன்னா உன்னோட ஆண்டவர் அரியணையில இருக்கிறார். நீ பாவத்துல வாழக்கூடாது, நீ சாபத்துல இருக்கக்கூடாது, நீ மரணத்தை ஜெயிக்க பிறந்தவர், ஆள பிறந்தவன் ஆண்டு கொண்டு ஆதாமுக்கு அந்த கிருபையை கொடுத்தாரு. ஆதாம் இழந்து போனதுதான் 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆதாமுக்குள் நாம் மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல உயிர்த்தெழுதலை பத்தி பவுல் பேசும்போது சொல்றார். we are great people, அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்கள். ஆமென். கொலோசியர் 3 வாசி பாருங்க. நீங்க எழுந்தது உண்டானா, எங்கே எழுந்தோம்? தூக்கத்தில் எழுந்தோமா? ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட தேவனுடைய சாயல்படி நாம் எழுந்தவா இருக்கிறோம். ஞானஸ்நானத்தோட சம்பவம் நடந்திருக்குது. கிறிஸ்துவோடு கூட நாம் பாவத்துக்கு செலுத்தி புதிய ஜீவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு உயிர்த்தெழுதல் சாயல் இணைக்கப்பட்டோம். இப்போ உயிர்த்தெழுதல் சாயல் இருக்கு. அதான் சொல்ல எழுந்தது உண்டானால் மேலானதை தேடுங்கள். உங்க பார்வை மேல இருக்கணும். செட் யுவர் ஹார்ட், செட் யுவர் மைண்ட் போட்டு ஆங்கிலத்துல உன் சிந்தனை மேலானதை நாடுங்கள், மேலானதை தேடுங்கள். பூமிக்குரியவல்ல, நீங்கள் மரித்தீர்களே, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள மறைந்திருக்கு. அவர் அனுமதிச்சாதான். நீங்க என்ன செய்யுங்க? காடு வாவானது வீடு போகுது. இன்னைக்காச்சும் ஒரு காடு பார்த்து கமான் 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 பிடிச்சா சும்மா இந்த மூட நம்பிக்கையான வார்த்தை பேசிட்டு இருக்காதீங்க. யாராருக்கும் சாப்பாடு மாட்டுக்கு எனக்கு சாவே வர மாட்டேன். வாங்க போட்டுக்காரங்க ஐல போகும்போது ஒரு ட்ரெயினா பண்ணி நீங்க போயிருவீங்க. உங்களை எங்க சொல்லிருக்காரு, எங்க சிந்திக்க சொல்லிருக்காரு, எப்படி வாழ சொல்லிருக்காரு. இன்னமும் ஏன் தெரியுமா? உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நாம அதை வாசிச்சேன் எபேசியர் நிருபத்துல. தானியேல் சந்திச்ச பிரச்சனை இல்ல ஜெபினே, நம்முடைய பிரச்சனை ஒரு 5 வழி தப்பா பண்ண முடியல, அதே நீங்க டென்ஷன் ஆயிருக்கும். கத்தோலிக்க என்ன ஒத்துமை, இதுதான் உங்களுடைய ப்ராப்ளம், என்னுடைய ப்ராப்ளம். இவங்க சந்திச்சா அதுக்கும் மேல அதை சந்திக்கிறதுனா இந்த சாதாரண சண்டே சேவிஸோட வெயிட் உங்களுக்கு பத்தாது. இந்த சோத்திரம் ஆத்திரம் போத்திர ஜெபம் தெரியுமா? சாப்பிடும் போது சோத்திரம், படுக்கும் போது போத்திரம், அந்த ஜெபம் பத்தாது.
எங்க கொண்டு போய் வச்சுட்டாரு பாருங்க. நீங்க உன்னதமான நிலையில இருக்கிறதா ஆணுடைய விருப்பம். அடிமைகளாய் கொண்டு வரப்பட்ட இவர்களை ஆண்டவர் அவங்க டிகிரியா வச்சிருந்தாங்க, இவங்க மாஸ்டரா வச்சிருந்தாங்க. நீங்க வச்சிருங்க டிகிரி மாஸ்டர் அவசியம் இந்த உலக காரியத்துக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல. அதுக்கும் மேல தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அபிஷேகம் மேல எப்படி இருக்கு நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த புத்தகத்தை வாசிக்க வேற லெவல்ல வாழ்ந்துக்கிறோம். எப்ப நீங்க உயர்த்தப்படுறீங்களோ உங்க உயர்வை கண்டு சில பொறாமை கொள்ளுவாங்க. எங்கேயோ ஆதரவற்றவனாக அனதையாக அடிமையா கொண்டு வந்தவன் எங்க ஊர்ல வந்துட்டு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. ஈசாக்கு வர விருத்தி அடைந்தான். அதை பிடிசல் கண்டு பொறாமை கொண்டு நீங்க விருத்தி அடைந்தா அவருக்கு என்னது பெருமை. உங்க மேல பொறாமை போடுற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கு தான் அவருக்கு ஒரு பெருமை. தெரியுங்களா? ஆமென். பொறாமை போடுற சும்மா இருப்பாங்களா? அதனால தானியேலுக்கு இந்த நிலைமைக்குள்ள வரும்போது தானியேலை என்ன செய்றாங்க பாருங்க. 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் அது மட்டும் இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளும் தேசாதிபதிக்கு மேற்பட்டவனா இருந்தான். தானியேலுக்குள் எல்லாரும் சொல்லுங்க, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி. சொல்லுங்க, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி. படிக்கும்போது ஆவி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் விசேஷித்த ஆவி, விசேஷ அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. சும்மா வேலைக்கு போனா போடுற தூக்கி போட்டு கெத்தா நெஞ்ச நிமிர்ந்துக்கிட்டு அப்படியே ஆவில நிரம்பி போகும். இந்த டிகிரினால மாஸ்டர்னால படிப்புனால வந்தது இல்லை. இந்த ப்ரொமோஷன், இந்த உயர்வு விசேஷித்த ஆவி இருந்தபடியா. ஏற்கனவே நேபுகாத்நேசர் கண்ட கனவுக்கு அங்க இருக்கிறவங்க யாராலுமே குறிச்சொல்றவங்க அதை கணிக்கிறவங்க யாராலுமே முடியல. கனவே சொல்லாம ஒரு கனவை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷித்த ஆவி தானியேல் மேல் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு கனவு கண்டுட்டா அடிப்படுற மாதிரி முடிஞ்சுட்டாங்க. என்னமோ நடக்க போகுது. அந்த கனவுக்கான வியாக்கணமோ விளக்கமோ தெரியாம இருக்கிறோம். சூழ்நிலையில பயப்படக்கூடாது. சூழ்நிலையில தான் உங்களை கண்டு பயப்படணும். பிரச்சனை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. பிரச்சனை தான் உங்களை கண்டு பயப்படணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்பட்ட ராஜா நினைத்தார். ராஜ்யம் முழுவதுக்கும். இப்ப யாரு? இந்த அடிமை, இந்த ஆதரவற்றவன். ஆனா அவன் என்ன இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தது. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தபடி முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்திரத்தின் குற்றத்தை கண்டுபிடிக்க அவனால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் அவன் மேல் சுமந்த யாரும் குற்றம் காணப்படவில்லை. பார்த்தீங்களா? எங்கேயாச்சும் அவனை ஏதாவது ஒரு ஓட்டா இருக்குமா, ஏதாவது ஒரு குற்றம் இருக்குமா, அதுல பிடிச்சி இந்த பதவியில நான் தூக்கிடணும்னு சொல்லி வேலை செய்யற இடத்துல, பள்ளிக்கூடத்துல, காலேஜ்ல நீங்க தான் விசேஷித்த ஆவி, நீங்க தான் வானத்தின் பூமியும் படைச்ச கடவுளை வணங்குறீங்க. உங்களுடைய உண்மைத்துவம் ஜெப நேரத்துல மாற்றம் இல்லாம கணவன் மனைவி உறவுல இருக்க வேண்டிய உண்மைத்துவம், நேர்மை, பரிசுத்தம் எந்த விஷயத்திலேயே அவரை குற்றப்படுத்த முடியல. கடைசியா ஒண்ணு குற்றப்படுத்தலாம். இந்த பயப்புடைய ஜெபிக்க வேணாம்னு சொன்னா இவன் மீறி ஜெயிப்பான். அதை போட்டுட்டு பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவருடைய தேவனை பற்றிய வேத விஷயங்கள் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய வேற என்னத்திலேயே அவனை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது, கண்ணி வைக்க முடியாது. ஒரே ஒரு காரியம், ஒரு சிலையை வைத்து வணங்க சொல்லுவான். இவன் ஜெப வாழ்க்கையை விட மாட்டான், தேவனுக்கு விட்டு விடாம மாட்டான். இந்த விஷயத்தை தான் அவன் மனங்கடிக்க முடியும் என்றது சுத்தி இருந்த எதிரிகளுக்கு தெரிந்தது. இந்த அளவுக்கு நம்ம ஒன்னும் சோதிக்கப்படலன்னு சொல்றேன். இந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை வரலன்னு. அதனால கோவிட்-19 அது எப்படி கோபத்தோட வந்துச்சோ அது எப்படியாவது சாந்தத்தோட போயிட்டு இருக்குது. நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், கோவிட்-19 அது ஒரு சுஜிபி. அது அந்த பஞ்சு முட்டாய் மீறி வாயில் வச்சா அப்படியே பஞ்சா போயிடும். அதெல்லாம் போட்டு ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. இந்த அளவுக்கு நான் ஒன்றும் போகலன்னு சொல்றேன்.
இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்யற இடத்துல, பதவியில் இருக்கிற இடத்துல தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற என்ன நடந்தாலும் சரி. அதான் அடுத்த 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தானியேல் என்றால் அந்த பட்டணத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும், சேர்ச் இருக்குதோ இல்லையோ, ஆராதனை இருக்குதோ இல்லையோ, இவங்க எங்க இருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்துல இருக்காங்க. பாபிலோன் தேசத்துல இவங்க ஆலயம் கிடையாது. ஆலயம் இல்லாத இடத்துல ஆசாரியன் இருக்க மாட்டான். ஆசாரியன் இருக்கிற இடத்துல ஆராதனை கிடையாது. ஹலோ, ஆனா பர்சனல் இன்டிமசி, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், அது 3 வேளை தானியேல் விடுறதே இல்லை. யோசிச்சு பாருங்க, 3 வேளை நம்ம சாப்பிடுறோம். ஆவமா இருக்குதா? என்ன அதை பத்தி பேசல வேணும். தானியேல் என்றால் கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையில ஜெருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையில் தான் தேவனுக்கு முன்னமாக முழங்கால் படித்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்வதை கண்டார்கள். பின்பு அவர் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கி குறித்து எந்த மனுஷனாலும் 30 நாள் வரைக்கும், எவ்வளவு நாள் ஜெபிக்க கூடாது? எவ்வளவு நாள்? 1 மாசம் தான், 30 நாள் தான். நம்ம எவ்வளவு நாள் ஜெயிச்சு வரல? 3 மாதம், 30 நாள் தானே. என்னது அரசாங்கம் கட்டளை இருக்குது, சரி பதவி போன வாழ்க்கை வேலை போயிட போகுது, பதவி போயிட போகுது, 30 நாள் இருந்துட்டு அப்புறம் சாமி கும்பிடுறேன், அப்பதான் சர்ச்சுக்கு போக போறேன். 30 நாளா இருந்தாலும் சரி, 30 வருஷமா இருந்தாலும் சரி, 300 வருஷமா இருந்தாலும் சரி, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம், நான் தேவனுக்கு கொடுக்கிற அந்த கணத்தை, தேவனுக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை யாருக்காகவும் நான் விற்று கொடுக்க மாட்டேன். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? 14ஆம் வசனம் பாருங்க. ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியில போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, இதெல்லாம் சூப்பர், நீ இடப்படாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். என்னங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னங்க ஒரு ஜெப வாழ்க்கை, என்னங்க தேவனோட உறவு இருந்தா, ஏதோ முன்ன அறியாத ஒரு ராஜாவுடைய அந்தஸ்துங்க. அவன் சொல்றான், தானியேல் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை, இது வந்து தானியேல் சொல்லல. உங்க பாஸ் இப்படி சொல்ல முடியுமா? நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய ஆசிரியர், உங்க தலைமை ஆசிரியர், உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர், உங்க நண்பன் சொல்ல முடியுமா? உங்க கூட்டாளி சொல்ல முடியுமா? ஜெபி, நீ ஆராதிக்கிற தேவன் தான் உன்னை தப்புவிக்க வளரும். இந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை மாறணும். இதுதான் கோஸ்பல். கைப்பிடி கொண்டு போய் கொடுத்து வளர்றதுக்கு சத்தியதாரி சொல்ல தப்பு கிடையாது. ஆனா இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை இம்பாக்ட் பண்ண முடியுமா? அவங்களால நம்முடைய தேவனை இந்த விதத்துல காட்ட முடியுமா நான் கேட்கிறேன். இப்படி இந்த சூழ்நிலையை காமிச்சிருக்கிற ஒரு சந்ததி இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம போற இந்த உபத்திரவம், இந்த காசு இல்லாம இருக்குது, இந்த வீடு இல்லாம இருக்குதுலாம் ஒண்ணுமே இல்லை. அது வந்து 0 தான் நான் சொல்லுவேன். நம்ம இந்த சூழ்நிலையிலேயே ஒரு தனி ஜபத்துக்கும் ஒரு தனி ஆராதனைக்கும் ஒரு வீட்டு கொடுத்து கூட நம்மளால நேரம் செலவழிக்க முடியலன்னா, இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்ச், இப்படிப்பட்ட ஒரு சவால் வந்தா நம்மளால அதை நிக்க முடியுமான்னு யோசித்து பாருங்க. நம்முடைய தேவன் நல்லவர். நம்முடைய நிலைமை நினைச்சிருக்காரு போல இருக்கு. இந்த கோவிடோட போதும் இந்த பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிக்க தேவன் அறியாத அந்த தவிர ராஜா சொல்றான், நீ இடவிடாமல் ஆராதிக்க உன் தேவனை தப்பிப்பார் என்றான். ஒரு கல் கேட்டினுடைய வாசல் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாறப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினால், தன் பிரபலின் மோதிரத்தினால் அதற்கு முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமனும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கி முதல் நாளில் தனக்கு முன்பாக வரப்பட்டாது இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமல் போயிடுச்சு. நீங்க ஆண்களுடைய உறவுல, ஆண்களுடைய விசுவாசத்துல, ஆண்களுடைய உறுதியா இருந்தா உங்களுக்கு கெடுதல் செய்ய யாரா இருந்தாலும் அவங்க தூக்க கெடுக்க
சிங்க கேட்கல, அவர் தூங்கிட்டு இருக்காரு. ராஜாவுக்கு தூக்கமே வரல. ராஜா வழக்கமா கேட்கிற கீத வார்த்தைகள்லாம் ஒதுக்கிட்டாரு. எல்லாம் விளங்கி கொடுங்க அன்பானவர்களே, தூக்கம் போயிடும். நீங்க போய் அப்படி சண்டை போடலாம் வேணாம். நீங்க சும்மா இருங்க, அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தம் பண்ணீங்க, அவர் சும்மா இருப்பார். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தம் பண்ணீங்கன்னா சண்டை சாவுதான் வரும், சச்சரவு தான் வரும். அவர் யுத்தம் பண்ணா சமாதானம் வரும். சண்டை சாவா சமாதானமா நீங்க முடிவு பண்ணுங்க. அதான் யோவான் யாத்திரையாக 14ஆம் அதிகாரத்துல மோசே சொல்றாரு, நீங்க அவர் சும்மா இருக்க சொல்லுங்க, நான் யுத்தம் பண்றேன். யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். நான் அவரோட விசுவாசத்துல உறுதியா இருக்கிறேன். ராஜாவுக்கு தூக்கம் போயிடுச்சுங்க, ராஜாவுக்கு நிம்மதி போயிடுச்சு. அடுத்த வசனத்தை பாருங்க, காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து எங்க வர்றாரு? சிங்கத்தின் கேள்விக்கு தீவிரமாய் போனான். யாருங்க அப்படின்னு சொன்னா, ஐயா அப்படி சொல்லி ஓடி வருகிற அரண்மனையில் இருக்கிற ஒரு ராஜா சூரியன் எழுப்புறதுக்குள்ளதாக காலையில எழுந்து எங்க போறாரு? தேவனை ஆராதிக்கிற மனுஷனை தேடி போறாரு. நீங்க தேவனுக்கு உள்ள விசுவாசத்துல அவருக்கு அப்டாபடியாக ஒரு வயவாய் கொண்ட ஜனங்களா சந்ததியா இருக்கலாம், ராஜா உங்களை தேடி வருவார். ஏசியா 60ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்தில் ராஜாக்கள் வருவார்கள். ஆமென். ஆனா நம்ம வீட்டுக்கு கடன்காரன் தான் வரும். நீங்க புலன் தர பாயாளி சைக்கமோ தாரை பாடி செய்யணுமா? ஆனா வெளிச்சத்தின் பிள்ளைகள் கடனாளிதான் இருக்குது. எங்கேயோ உதைக்குது இல்ல, எங்கேயோ சரியில்லை, நம்முடைய ஜெப ஜீவியத்துல எங்கேயோ தப்பு நடக்குது. உதிக்கிறவன் வெளிச்சத்துல ராஜாக்கள் வருவார். ராஜா மேன்மை, ராஜா ஆசீர்வாதம், ராஜாவோட உயர்வு. ராஜாவுக்கு நிம்மதி போயிடுச்சு. நான் முடிக்கிற 20ஆவது வசனம் பாருங்க. ராஜா கேள்வி கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. இதே தான் நேபுகாத்நேச்சர் சொல்றான். உன்னதமான தேவனுடைய தாசனே அவன் நேபுகாத்நேச்சர். இங்க தானியேல் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று தானியேல் கேட்டார். என்னன்னா இவருடைய ஜெப வாழ்க்கை, ஆராதனை ஜீவியம், தேவனுக்காய் வைராக்கியப்பட்ட காரியங்கள் ஒரு ராஜாவோட இருதயத்தை தேர்வு பண்ணி அவனை கவனிக்க வச்சிருக்குதுன்னா, தேசத்தை இம்பாக்ட் பண்ணுவதற்கு, தேசத்துடைய சூழ்நிலை மாறுவதற்கு. நீங்க கடைசி வசனத்தை வாசி பாருங்க, 25, 26. ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசக்காரர் எழுந்தது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருகப்படுவதாக. என் ராஜ்யத்தின் ஆளுமைக்குள் எங்கும் என்னுடைய ஆட்சி நடக்கிறது வரைக்கும் யாருக்கும் தானியேல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிறைந்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கட்டுக்கும் முடிவு பற்றி நிற்கும். தானியேலை சிங்கத்தின் கையில் தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதம் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியு ராஜபரின் காலத்தில், பெர்சியனாகிய கோரசுடைய ராஜபர் காலத்திலும் தானியேல் காரியம் ஜெயமாய் இருந்தது. அரசாங்கத்துல இந்த தானியேல் தேவன் தான் தேவன் என்று சொல்லி ஆராதனையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பிறப்பிக்கும்படியாக தானியேல் வைராக்கி கொண்டவராய் இருப்பார் என்று சொன்னால், நீங்களும் நானும் நம்முடைய ஆராதனை வாழ்க்கை, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேதவாசிப்பின் வாழ்க்கை, சபைக்கு வந்து போகிற வாழ்க்கை, சுற்றி இருக்கிற ஜனங்களை இன்ஸ்பயர் பண்ற அளவுக்கு இல்லைன்னா அடுத்த சந்ததி காணாமல் போயிடும். இங்க பாருங்க, நான் சொல்றேன், ஹேகல் என்பது மகிழ்ச்சி. தேவன் உலாவினார் அந்த இடத்துல, அந்த நடுவிலே தான் வச்சாரு. நல்லது கெட்டது என்கிறதான ஒரு மரம், ஜீவ விருட்சம், ரெண்டு நடுவுல தான் இருந்தது. இதுல மரணம் இருந்தது, இதுல ஜீவன் இருந்தது. ஹெட்போன் நல்லது, ஹெட்போன் கெட்டது. ஹெட்போன் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, ஆனா ஜீவன் இல்லை. கார் நல்லது இருக்கு, கெட்டது இருக்குது, ஆனா ஜீவன் இல்லை. கார் இருக்குதோ, வீடு இருக்குதோ, பணம் இல்லையோ, ஜீவன் கிறிஸ்து இருந்தால் ஜீவன் இருக்கும்.
உங்க வாழ்க்கை திருமணம் நல்லது, திருமணம் நல்லதுதான் ஆண்டு படைச்சாரு. ஆனா அங்க கிறிஸ்து இல்லைன்னா நீங்க நரகம் தான் சொல்லுவீங்க. நரக வாழ்க்கை இடம் ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய சந்ததிக்கு வருமானால், ஒருவேளை ஏற்றோட சந்ததி இல்லை, ஏறன் தீமோத்தோட சந்ததி தான், சந்ததிக்கு சந்ததி வருமானால், கர்த்தரோட வருகை தாமதிக்குமானால், இப்படி சேலஞ்ச் பண்ற, சாவை சந்திக்கிற, சாவுக்கு சவால் விடுற ஒரு சந்ததி எழுப்புமான்னு யோசித்து பாருங்க. அதனால இந்த 3 மாதம் நாம் கொடுத்த ட்ராய் என்பது அது கொஞ்சம் நம்மளை திரும்பி பார்த்து, அரசாங்கத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சு, எல்லாத்தையும் ஒரு உணர்வடை எடுத்து ஒரு சுகாதாரமா வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த சூழ்நிலையை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கு. அதை விட பெரிதான ஒரு சேலஞ்சை நம்ம இன்னும் பார்க்கல. அப்படி வருமானால் நமக்கு முன்பதாக பதிவு செய்யப்பட்ட இந்த சாத்ராக் மேஷாக் அபிதேகோவுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த தானியேலுடைய வாழ்க்கை வரலாறு, இவர்களை போல இந்த தேசத்தை இம்பாக்ட் பண்ணக்கூடிய, இந்த சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு சந்ததி எழுப்புமா என்கிற கேள்வியோடு கூட இந்த காலங்களில் ஒரு மத்தியிலிருந்து நான் விடைபெறுகிறேன்.